ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆன்லைன் யூஸிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஜி லாக்கர் அப்படின்ற ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆப்பு. இந்த ஆப்பில் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஜி லாக்கர் அப்படின்னு டைப் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண அந்த மாதிரி தான் வரும். மேலே கிளிக் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. இதில் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணி வந்து உங்களுடைய நேமை ஃபுல்லாக டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு டேட்டு, அடுத்த மந்த் கிளிக் கொடுத்தோம், அடுத்த இயர் மூணுத்தையும் போட்டு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மெயில், அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும், 6 டிஜிட். அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. போட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்த பேஜுக்கு போவோம். நீங்கள் இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணணும். ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி போட்டிங்கன்னா போட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்த பேஜுக்கு போவோம். இந்த பேஜில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பார்த்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஓடிபி வரும். நீங்கள் ஆதார் கார்டில் எந்த நம்பரை லிங்க் பண்ணி வச்சிங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இங்கே போடணும். ஓடிபியை போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணால் சப்மிட்டுக்கு தான் அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போது சைன்இன் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர், யூசர் நேம், ஆதார் 3 ஆப்ஷன் இருக்கும். நான் ஆதார் நம்பர் கொடுத்து லாகின் பண்ண போகிறேன். ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து கூட உள்ளே போகலாம். ஆதார் நம்பர் டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் உடனே ஓடிபி வரும். நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுக்குவேன் தான். சப்மிட் கொடுத்தோடனே நம்மளுக்கு பின்னு கேட்கும். அடுத்தது பின். இதில் வந்து நம்மளுடைய செக்யூரிட்டி பின் ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதை டைப் பண்ணணும். டைப் பண்ணி சப்மிட் பண்ணால் நம்ம டிஜி லாக்கர் ஆப்பு ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்குதுங்களா, ஆதார் கார்டில் என்ன ஃபோட்டோ வச்சிங்களோ அது இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயிலெலாம் இதில் மெர்ஜ் ஆகிடும். நீங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதேமாரி இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பேன் கார்டு இருக்குது, 10th மார்க் ஷீட் இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது. ஆதார் கார்டு கொடுத்துருமா, சரிங்க. ஹோம் வாங்க கீழே. இது நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப். என்னுடைய ஆதார் கார்டு, 12th மார்க் ஷீட்டு, பேங்க் புக்கு, பேன் கார்டு, ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட். இது ஹோம் கொடுத்து வந்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோர் மோர்ன்றதை கிளிக் கொடுத்து போனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு ஆதார் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அந்த ஆதார் கார்டு கிளிக் கொடுத்து இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து கிளிக் கொடுத்து அக்ரி கொடுத்துங்க. அக்ரி கொடுத்தோடனே அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். இல்லை உங்களுடைய ஆதார் கார்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணுங்கள். ஓடிபி என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுடைய ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடும். ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இல்லை ஃபஸ்ட்டு இது ஒரு ஆதார் கார்டு லோடிங் ஆகுது பாருங்கள். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அப்படியே உங்களுடைய பேசிக் டீட்டெயிலெலாம் வரும். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பேன் இதில் வந்து எப்படி பேன் கார்டு அப்படி பார்க்கலாங்களா. அப்படியே பேக் போயிட்டு திரும்ப ஹோம் பட்டன் இது பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுங்க. கீழே ஹோம் பட்டனை கிளிக் கொடுத்தீங்கன்னா திரும்ப மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் நவ் அதேமாரி இருக்குது பார்த்தீங்களா, அதே கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருக்குது. இந்த பேன் கார்டை கிளிக் கொடுத்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்துடும். நீங்கள் வந்து உங்களுடைய பேன் நம்பர் மட்டும் என்ட்ரி பண்ண மாதிரி இருக்கும். உங்களுடைய பேன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு
பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் இருக்கிற மாரி உங்களோட நேம் அதை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பார்த்துக்கலாம்.